பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடத்தின் முதல் மாதத்தினுடைய கடைசி வாரங்களிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வருகிற மாதத்தில் புதிய காரியங்கள், நன்மைகள் ஏற்படாதா என்ற நினைவுகளோடு நம்முடைய மனம் செல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மற்றொரு புதிய தன்மையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருக்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய காரியங்கள் பின்தொடர்ந்து வருவதை நாம் விரும்புகிறவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில கசப்புகள், பலவீனங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், வேதனைகள், சாபங்கள், இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை உண்டு பண்ணுவீராக, என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக என்று நாம் அன்றாடம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டியது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குரிய சாயல் எனக்குள்ளே இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருந்ததான சுபாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அன்பு எனக்குள்ளே இருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அவனுக்குள் உலகம் செயல்படாது, அவனுக்குள் மாமிசம் செயல்படாது, பிசாசுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புதிய நன்மைகள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதே போல ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்ததான கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில அது மரித்து போயிருக்க வேண்டும். எப்படி நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை எல்லாம் சிலுவையில் அறைந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பழைய சுவாபங்கள், எல்லா பழைய நரகலான வழிகள் எல்லாவற்றையும் நாம் அதை இழந்திருக்க வேண்டும். அப்படி நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள் அன்றாடம் செபித்து வேதத்தை தியானித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய வருகைக்காக நம்முடைய மனம் அங்கலாய்க்குமே ஆனால், காத்திருக்குமே ஆனால், ஆயத்தப்பட்டிருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில அதினதின் காலத்துல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனாலும் சரி, ஒவ்வொரு காரியங்களிலேயும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். அவைகள் எல்லாம் புதியவைகளாய் இருக்கும். ஒருபோதும் பழையவைகள் நம்மை பின்தொடர்ந்து வராது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க பிரயாசப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில புதிய தொடக்கம் உருவாகும். ஆமேன்.